வணக்கம் ஓவியா. தமிழகத்தில் தற்போது பரபரப்பாக பேசப்பட்டு வருவது சட்டமன்ற தேர்தல் தான். சட்டமன்ற தேர்தலுக்கான கூட்டணிகள் ஒரு புறம் திமுக, மறுபுறம் அதிமுக, பாஜக தலைமையிலான கூட்டணி, மூன்றாவதாக விஜயும், நான்காவதாக சீமானும் என 4 முனை போட்டிகள் நிலவுவதாக கூறப்படுகிறது. ஆனால் தேர்தல் தேதி இன்னும் அறிவிக்கவில்லை. இன்றோ அல்லது நாளை அல்லது திங்கட்கிழமை தேர்தல் தேதி அறிவிக்கலாம் என கூறப்படுகிறது. அதற்கான ஏற்பாடுகள் நடைபெற்று வருகின்றன. இது ஒரு புறம் இருக்க, மற்றொரு புறம் கூட்டணியை, அதாவது திமுக பலத்த கூட்டணியோட இந்த தேர்தலை எதிர்கொள்கிறது. திமுக கூட்டணியில் காங்கிரஸ், இடதுசாரிகள், மதிமுக, IUML போன்ற விசிக போன்ற கட்சிகள் இருக்கின்றன. ஆனால் அதிமுக கூட்டணி என்று பார்த்தால் பாஜக, பாமக, டிடிவி தினகரன், அமமுக போன்ற கட்சிகள் மட்டுமே இருக்கிறது. இருந்தாலும் இந்த அதிமுக பாஜக கூட்டணியை, தேசிய ஜனநாயக கூட்டணியை வலுப்படுத்த தீவிர முயற்சிகள் கடந்த 3 மாத காலமாக நடைபெற்று வருகிறது. எப்படியாவது தாவேகாவை தேசிய ஜனநாயக கூட்டணிக்குள் கொண்டு வர வேண்டும் என பாஜக தலைவர்கள் மிகவும் தீவிரமாக பேச்சுவார்த்தை நடத்தி வருகிறார்கள். ஆனால் விஜய் பல பொதுக்கூட்டங்களில் பேசிய போது கூட தேசிய ஜனநாயக கூட்டணியில் இணையப் போவதாக எந்த ஒரு தகவலும் அவர் தெரிவிக்கவில்லை. ஆனால் திரைமறைவில் எப்படியாவது விஜயை கண்டிப்பாக அதிமுக கூட்டணிக்குள் கொண்டு வர வேண்டும், அப்போதுதான் வெற்றி வாய்ப்பு பிரகாசமாக இருக்கும் என பாஜக தலைவர்களும் அதிமுக தலைவரும் கூறி வருகிறார்கள். ஆனால் விஜய் ஒரு பிடியும் கொடுக்காத நிலையில் இந்த சிபிஐ வழக்கு மூலம் எப்படியாவது விஜயை கொண்டு வர ஒரு முயற்சியை மேற்கொண்டிருப்பதாக தான் தகவல்கள் வெளியாகிறது. எதிர்க்கட்சி தலைவர்களும் அதை தான் கூறி வருகிறார்கள். சிபிஐ வழக்கை வைத்து மிரட்டி அதிமுக கூட்டணிக்குள் விஜயை கொண்டு வருவதற்கான ஏற்பாடுகளை பாஜக தலைவர்கள் செய்து வருவதாக எதிர்க்கட்சிகள் தெரிவித்து வருகிறார்கள், குற்றம் சாட்டி வருகிறார்கள். ஆனால் இது உண்மையாக இருக்குமோ என்ற ஒரு எதிர்பார்ப்பு தான் தற்போது கிடைத்திருக்கிறது. ஏனென்றால் சிபிஐ விசாரணைக்காக டெல்லி சென்று ஏற்கனவே 2 முறை விசாரணைக்கு ஆஜரான நிலையில் 3வது முறையாக ஆஜராக சிபிஐ கடந்த வாரம் சம்மன் அனுப்பியது. ஆனால் தேர்தல் தொடர்பாக பல வேலைகள் இருப்பதால் 15 நாட்கள் அவகாசம் வேண்டும் என விஜய் தரப்பில் ஒரு கோரிக்கை வைக்கப்பட்டது. ஆனால் அந்த கோரிக்கை ஏற்காமல் சிபிஐ மீண்டும் சம்மன் அனுப்பி மார்ச் 15ஆம் தேதி, அதாவது நாளை ஆஜராக வேண்டும் என கண்டிப்பான உத்தரவை ஒன்று வெளியிட்டதாக தெரிகிறது. அதன்படி இன்று மாலை 3 மணி அளவில் விஜய் சென்னையிலிருந்து டெல்லி தனி விமானம் மூலம் செல்ல உள்ளதாக தகவல் இருக்கிறது. இந்த டெல்லி செல்லும் பயணத்தில் தான் ரகசிய சந்திப்பு, பாஜக தலைவர்களுடன் ரகசிய சந்திப்பு நடைபெற்று எப்படியாவது பாஜக கூட்டணியில் கொண்டு வர வேண்டும் என கங்கணம் கட்டி ஆடி வரும் நிலையில் ரகசிய சந்திப்பு மூலம் விஜயை கூட்டணிக்குள் இருக்க ஒரு திட்டம் இருப்பதாக தெரிகிறது. நாளை விசாரணைக்கு ஆஜராவதற்கு முன்போ அல்லது அதற்கு பின்போ கண்டிப்பாக பாஜக தலைவர்களை விஜய் சந்திக்க உள்ளதாகவும், அப்போது கூட்டணி குறித்து பேசி ஒரு முடிவு எடுக்கப்படுவதாகவும் கூறப்படுகிறது. ஏனென்றால் ஏற்கனவே வெளியான தகவலின்படி விஜய்க்கு 30க்கு மேற்பட்ட தொகுதிகளை வேட்பாளராக அறிவித்து துணை முதலமைச்சர் பதவி, 3 அமைச்சர்கள் பதவி கொடுப்பதாக பாஜக தரப்பில் தாவேகாவிடம் பேசப்பட்டிருப்பதாக ஒரு பரபரப்பு தகவல் கூறப்படும் நிலையில் இது உண்மையாக இருக்குமோ என்ற ஒரு எதிர்பார்ப்பு தான் தற்போது நிலவுகிறது. விஜய் டெல்லிக்கு சென்று சிபிஐ விசாரணைக்கு ஆஜரான பின் அல்லது முன் எந்த தலைவர்களுடன் பேச இருக்கிறார் என்பது இன்னும் வெளியாகவில்லை. ஆனால் திரைமறைவில் இதற்கான ஏற்பாடுகள் நடைபெற்று வருகின்றன. ஆதவ் அர்ஜுனா உள்ளிட்ட நிர்வாகிகள் டெல்லி பாஜக தலைமையிடம் ஏற்கனவே பேசி வருகிறார்கள். ஏனென்றால் தமிழகத்தின் பாஜக தேசிய ஜனநாயக கூட்டணியின் மேலிட பொறுப்பாளராக இருப்பது பியூஷ் கோயல் தான். அவரிடம் பேச வாய்ப்பு இருக்கிறது. ஏனென்றால் பியூஷ் கோயல் டெல்லியில் தான் இருக்கிறார் தற்போது. விஜய் பியூஷ் கோயலுடன் ரகசிய சந்திப்பு நடைபெற்று கூட்டணி உறுதியாகுமா, இல்ல கூட்டணிக்கான பேச்சுவார்த்தை தொடங்குமா என்ற ஒரு பரபரப்பான நிலையில் தான் தமிழக அரசியல் தற்போது இருக்கிறது. ஓவியா.